வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பிஎட் மற்றும் எம்எட் பட்டப்படிப்புகளுக்கு சேர்வதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஎட் மற்றும் எம்எட் பட்டப்படிப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான பிஎட் மற்றும் எம்எட் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamiluniversity.ac.in. வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம். வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல தமிழ், ஆங்கிலம் மொழி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க மொழியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் வேணும்னா தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க, அல்லது ஆங்கிலம் வேணும்னா இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பல்வேறு தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல கொடுக்கப்பட்டுள்ளது ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க 2026-2027 பிஎட் மற்றும் எம்எட் அப்ளிகேஷன். அடுத்ததாக பிஎட் அண்ட் எம்எட் அப்ளிகேஷன் ப்ராஸ்பெக்டஸ் 2026-2027 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல இந்த விளக்க குறிப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் கல்வியல் மற்றும் மேலாண்மையியல் துறை கல்வியல் கல்லூரி 2 ஆண்டு இளங்கல்வியல் பிஎட் பட்டப்படிப்பு முழுநேர சேர்க்கை மற்றும் 2 ஆண்டு கல்வியல் நிறைஞர் எம்எட் பட்டப்படிப்பு முழுநேர சேர்க்கை. விண்ணப்ப படிவம் மற்றும் சேர்க்கை கையேடு 2026-2027 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 2 இயர் பிஎட் அண்ட் எம்எட் டிகிரி கோர்சஸ் ஃபுல் டைம் ஆஃபர்ட் இன் தமிழ் யூனிவர்சிட்டி. விண்ணப்பத்தின் விலை ரூபாய் 600. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் கல்வியல் மற்றும் மேலாண்மையியல் துறை இளங்கல்வியல் பிஎட் மற்றும் கல்வியல் நிறைஞர் எம்எட் முழுநேர பட்டப்படிப்பு சேர்க்கை கையேடு. தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் மொழி, பண்பாடு, வரலாறு, கலை மற்றும் அறிவியல் தொடர்பான பாடங்களை ஆய்வு செய்யும் ஒரு உயராய்வு மையமாக 1981 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகங்களுக்கு அருகில் இயற்கை வளம் சூழ்ந்த எழில்மிகு நிலப்பரப்பில் 775 ஏக்கர் பரப்பளவில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. பல்கலைக்கழக நல்கை குழுவின் அதாவது யுஜிசி அங்கீகாரத்தை பெற்ற இப்பல்கலைக்கழகம் 5 புலங்களில் 26 துறைகளுடன் கடந்த 45 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தின் வசதிகள் கொடுத்திருக்காங்க. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், இணைய வசதி, வேலைவாய்ப்பு வழிகாட்டல் மையம், இருபாலருக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியில் தங்கி பயிலும் மாணவர்கள் மாணவிகளுக்கு விடுதிகளில் இருந்து வகுப்புகளுக்கு செல்ல இலவச பேருந்து வசதிகள், மாணவர் குறைதீர் மையம், மாணவர்களுக்கான மத்திய மாநில அரசுகளின் கல்வி உதவித்தொகை, சிறப்பு பயிற்சி வகுப்புகள், கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு அரசு கல்வி உதவித்தொகை, தமிழ் வழியில் பயின்ற சான்றிதழ் வழங்குதல், பட்டப்படிப்புடன் கூடுதலாக பகுதி நேரத்தில் பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகள் படிக்கும் வசதி, மத்திய மாநில பணிக்கான தேர்வுகளை எழுதுவதற்கான பயிற்சி வகுப்புகள், ஆசிரியர் தேர்வு பயிற்சி, மேம்படுத்தப்பட்ட உடற்பயிற்சி கூடம், தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம், நாட்டு நலப்பணி திட்டம், இந்திய குடிமை பணிகளுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆகியவை இப்பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளாகும். கல்வியல் துறை தமிழ் பல்கலைக்கழக கல்வியல் மற்றும் மேலாண்மையியல் துறை 2007-2008 கல்வியாண்டில் தொடங்கப்பட்டது. இது தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் அங்கீகாரம் பெற்றதாகும். இதில் இளங்கல்வியல் 2 ஆண்டு மற்றும் கல்வியல் நிறைஞர் 2 ஆண்டு முழுநேர பட்டப்படிப்பு இருபாலருக்கும் வழங்கப்படுகிறது. தற்பொழுது இளங்கல்வியல் 2 ஆண்டு பட்டப்படிப்பிற்கான விளைபயன் பாடத்திட்டம் 2020-2021 கல்வியாண்டு முதல் பருவ தேர்வு முறை நடைமுறையில் உள்ளது. நவீன வசதியுடன் கூடிய தரமான ஆய்வகங்கள் மற்றும் நூலகங்கள் உள்ளன. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனுமதியோடு மாவட்டங்களில் உள்ள உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் சிறப்பான முறையில் கற்பித்தல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. உடற்கல்வி, சமூக பணி, களப்பணி போன்ற பாட இணை செயல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. பல்கலைக்கழகத்தின் வேலைவாய்ப்பு வழிகாட்டி மையத்தின் மூலமாக வளாக நேர்காணலில் இளங்கல்வியல் மாணவ ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஏனைய மாணவர் ஆசிரியர்கள் உயர்கல்வியை தொடர்கின்றனர். கல்வியல் துறையில் கீழ்வரும் படிப்புகள் உள்ளன. இளங்கல்வியல் பட்டப்படிப்பு முழுநேரம், கல்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பு முழுநேரம், முனைவர் பட்டப்படிப்பு முழுநேரம் மற்றும் பகுதி நேரம், இளங்கல்வியல் பட்டம் பிஎட் முழுநேரம் கால அளவு. இளங்கல்வியல் பட்டப்படிப்பிற்கான கற்கும் கால அளவு 4 பருவங்களை கொண்ட 2 வருட கல்வியாண்டாகும். ஒரு கல்வியாண்டிற்கு மொத்தம் 200 வேலை நாட்கள், வாரத்திற்கு 30 மணி நேரம். சேர்க்கை மற்றும் தேர்வு தவிர்த்து, அதாவது ஒரு பருவத்திற்கு 100 வேலை நாட்கள் கால அளவாக கருதப்படும். கற்பித்தல் மொழி இளங்கல்வியல் பாடம் தமிழ் மொழியில் கற்பிக்கப்படும். இடஒதுக்கீடு தமிழக அரசின் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும். அரசினால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் இடஒதுக்கீட்டு முறைகள் பின்பற்றப்படும். இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கான பாடங்கள் தமிழ் பல்கலைக்கழக கல்வியல் கல்லூரியில் கீழ்காணும் பாடப்பிரிவுகளில் சேர்க்கை நடைபெறும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், பொருளறிவியல், உயிரறிவியல், வரலாறு, புவியியல் ஆகிய பாடங்களில் சேர்க்கை நடைபெறுகிறது. இளநிலை பட்டப்படிப்பு
பட்டப்படிப்பில் மேற்குறிப்பிட்டுள்ள பாடங்களை பயின்றோர் இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர தகுதியுடையவர் ஆவார்கள். கீழ்காணும் இளநிலை பட்டம் பெற்ற மாணவர்களும் அதற்கு எதிர் குறிப்பிடப்பட்டுள்ள பிஎட் விருப்ப பாடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு விண்ணப்பதாரர் கணிதம், அறிவியல் மற்றும் புற பாடங்களை சிறப்பு பாடமாக கொண்டு பொறியியல் அல்லது தொழில்நுட்பவியல் இளநிலை பட்டம் பெற்றிருப்பின் அவர் இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர தகுதியுடையவர் ஆவார்கள். பொறியியல் அல்லது தொழில்நுட்பவியலில் இளநிலை பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அவர்கள் அப்பட்டப்படிப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் தகுதிக்குரிய மதிப்பெண்களாக எடுத்துக் கொள்ளப்படும். மேலும் அவர்கள் பொறியியல் பட்டப்படிப்பில் பயின்ற பாடங்களுக்கு ஏற்ப விருப்ப பாடங்கள் அளிக்கப்படும். இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கான தேவையான கல்வி தகுதிகள் கீழ்காணும் தகுதியுள்ளவர்கள் இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர்ந்து படிப்பதற்கு தகுதி பெற்றவர் ஆவார்கள். 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்து 5 ஆண்டு என்ற கல்வி முறையில் பயின்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் கற்பிக்கப்படும் பாடங்களுள் ஏதேனும் ஒரு பாடத்தில் இளங்கலை, இளம் அறிவியல், BA லிட்டரேச்சர் பட்டம் அல்லது முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஒரு பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ஒருவர் அதே பாடத்தை இளங்கலையில் பகுதி 3 படித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என்ற முறையில் தேர்ச்சி பெற்று இளங்கலை பட்டப்படிப்பை திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தால் அவர் இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர தகுதியுடையவர் ஆவார். இளங்கலை பட்டப்படிப்பிற்கு பின் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பின் இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர தகுதியற்றவர் ஆவார். விண்ணப்பதாரர் இளநிலை பட்டப்படிப்பில் 2 அல்லது 3 முதன்மை பாடங்களை பயின்றிருந்தால் அவற்றுள் ஏதேனும் ஒரு முதன்மை பாடத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர் ஆவார். விண்ணப்பத்தில் தெரிவு செய்யும் முதன்மை பாடத்தின் மதிப்பெண்கள் சராசரி மட்டுமே தரவரிசைக்கு உட்படுத்தப்படும். விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து 5 ஆண்டு இளநிலை என்ற கல்வி முறையில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த முதுநிலை பட்டத்தை பயின்று தேர்ச்சி பெற்றிருப்பின் அவர் இளங்கல்வியல் பட்டப்படிப்பில் சேர தகுதியுடையவர் ஆவார். அவ்வாறு சேர்வதற்கு அவர் முதல் 3 ஆண்டுகளில் பயின்ற முதன்மை மற்றும் துணை பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் மட்டுமே தரவரிசைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். கீழ்காணும் இனவாரியான குறைந்தபட்ச மதிப்பெண் விழுக்காடு பெற்றவரை சேர தகுதி பெற்றவர் ஆவார். OC கேட்டகரி 50 விழுக்காடு மதிப்பெண்களும், BC, BCM 45% மதிப்பெண்களும், MBC, DNC 43% மதிப்பெண்களும், SC, SCA, ST 40% மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இளநிலை பட்டப்படிப்பில் 3 ஆண்டுகளிலும் பெற்ற முதன்மை மற்றும் துணைமை பாடங்களில் எழுத்து மற்றும் செயல்முறை தேர்வு மதிப்பெண்கள் மட்டுமே தரவரிசைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மதிப்பெண் விழுக்காட்டினை விண்ணப்பத்தில் குறிக்க வேண்டிய இடத்தில் 4 இலக்க பின்னங்களில் தெளிவாக எழுத வேண்டும். சதவீதமாக கணக்கிடும் போது தசமத்திற்கு பிறகு வரும் எண்களை ஒதுக்கி முழு எண்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்ததாக கல்வியல் நிறைஞர் பட்டம் எம்எட் முழுநேர கல்வியல் நிறைஞர் சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்புடன் இளங்கல்வியல் பட்ட தேர்வில் அதாவது பிஎட் 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பிற்கான கற்கும் கால அளவு 2 வருட கல்வியாண்டாகும். ஒரு கல்வியாண்டிற்கு மொத்தம் 200 வேலை நாட்கள். கற்பித்தல் மொழி கல்வியல் பாடம் தமிழ் வழியில் கற்பிக்கப்படும். தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு விதிமுறைகளின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். அரசினால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் இடஒதுக்கீட்டு முறைகள் பின்பற்றப்படும். இளங்கல்வியல் மற்றும் கல்வியல் நிறைஞருக்கான கூடுதல் மதிப்பெண்கள் முதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு 4 மதிப்பெண்கள், ஆய்வியல் நிறைஞர் பட்டம் MPhil பட்டம் பெற்றவர்களுக்கு 5 மதிப்பெண்கள், முனைவர் பட்டம் PhD பட்டம் பெற்றவர்களுக்கு 6 மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்படும். ஒருவருக்கு உயர்கல்வி தகுதிக்குரிய கூடுதல் மதிப்பெண்ணாக அதிக அளவு 6 மதிப்பெண்கள் மட்டுமே அளிக்கப்படும். இளநிலை பட்டப்படிப்பில் முதன்மை பாடமாக கொண்டு பயின்ற அதே பாடத்தில் உயர்கல்வி தகுதி பெற்றிருந்தால் மட்டுமே மேற்கண்டவாறு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படும். கீழ்காணும் பாட இணை செயல்களில் ஏதேனும் ஒன்றிற்கு மட்டும் கூடுதலாக 3 மதிப்பெண்கள் வழங்கப்படும். கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 2 ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டு நல பணி திட்ட உறுப்பினராக இருந்ததுடன் 7 நாட்கள் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டமைக்கான சான்று. NCC கல்லூரி அளவில் B அல்லது C சான்று. கல்லூரி பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது மாநில அல்லது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்றமைக்கான சான்று. இவர்களுக்கு கூடுதலாக 3 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இளங்கல்வியல் BEd மற்றும் கல்வியல் நிறைஞர் MAT 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்ப படிவம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக கல்வியல் கல்லூரி BEd மற்றும் MAT முழு நேரம் 2 ஆண்டு பட்டப்படிப்பிற்கு இருபாளர்களிடமிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் 1/6/2026 அன்று முதல் 31/7/2026 வரை அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழ் பல்கலைக்கழக கல்வியல் துறையில் வழங்கப்படும். விண்ணப்பத்தினை நேரில் பெற விரும்புவோர் ₹600 பணமாக செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம். பட்டியலின பழங்குடியின வகுப்பினருக்கு ₹300 விண்ணப்ப கட்டணமாகும். விண்ணப்பத்தினை அஞ்சலில் பெற விரும்புவோர் த ரெஜிஸ்ட்ரார் தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் 611010 என்ற பெயரில் தஞ்சாவூரில் மாற்றத்தக்க வகையில் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் பெறப்பட்ட கேட்பு காசு வழியாக அதாவது டிமாண்ட் டிராப்ட் எடுத்து விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பத்தினை www.tamiluniversity.ac.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்ப தொகைக்கான வரிபோலையை இணைத்து பூர்த்தி செய்து நேரடியாக சேர்க்கை பெறலாம். அஞ்சலில் பெற விரும்புவோர் மேற்கண்ட கட்டணத்துடன் தன்முகவரியிட்ட ₹25க்கான அஞ்சல் விலை ஒட்டிய
A4 அளவுள்ள உரையை சேர்த்து அனுப்பி விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தை நிறைவு செய்யும் முன்பு விவர கையேட்டை தெளிவாக படிக்கவும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பிக்கும் முறை 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், பட்ட வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் பட்ட சான்றிதழ், முதுகலை, முதுகு அறிவியல், ஆய்வியல் நிறைஞர், முனைவர் பட்ட சான்றிதழ் மற்றும் பட்ட சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் மற்றும் நன்னடத்தை சான்றிதழ், இனச் சான்றிதழ், NCC, NSS, 7 நாட் சிறப்பு முகாமில் பங்கேற்றதற்கான சான்றிதழ், தேசிய மாநில அளவிலான விளையாட்டுகளில் பங்கு பெற்றமைக்கான சான்றிதழ், முன்னாள் இராணுவத்தினர் மகன் அல்லது மகள் என்பதற்கான சான்றிதழ், மாற்றுத்திறனுடையோர் அதற்கான சான்றிதழ், இளங்கல்வியல் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பவராயின் மேற்கண்ட அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். கல்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிப்பவராயின் மேற்கண்ட அனைத்து சான்றிதழ்களுடன் B.Ed பட்ட சான்றிதழ் நகலையும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் குறிப்பிட்ட தேதிக்குள் அளிக்கப்படாவிட்டாலும், வரையறுக்கப்பட்ட வடிவத்தில் இல்லை என்றாலும், முழுமையாக நிறைவு செய்யப்படாமல் இருந்தாலும், தவறான தகவல்கள் மற்றும் தவறான மதிப்பெண்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், சான்றொப்பம் இடப்பட்ட இனச் சான்றிதழின் நகல் இணைக்கப்படாவிட்டாலும், அறிவுறுத்திய வகையில் முழுமையாக நிறைவு செய்யப்படாமல் குறையுடையதாக உள்ளது என கருதப்பட்டாலும் எவ்வித அறிவிப்புமின்றி விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். விண்ணப்ப விற்பனை தொடங்கும் நாள் 1/6/2026, விண்ணப்ப விற்பனை கடைசி நாள் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் நாள் 31/7/2026. நிறைவு செய்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரி: பதிவாளர், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010. இவ்வாறு இந்த விவர கையேட்டில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே B.Ed மற்றும் M.Ed அட்மிஷனுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புவோர் மேற்சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்ப படிவம் இதே இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்வதற்காக திருப்பி இந்த பேஜில் வந்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது 2026-2027 B.Ed M.Ed அப்ளிகேஷன். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த ஃபைல் ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். B.Ed மற்றும் M.Ed ஒரே அப்ளிகேஷனா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கான கல்வி முறையை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். B.Ed அல்லது M.Ed இந்த காலத்துல டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அலுவலக பயன்பாட்டிற்கு மட்டும் ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்துல பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் மேல் மாணவர் கையொப்பமிட வேண்டும். விண்ணப்பதாரர் நீலம் அல்லது கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனாவால் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தினை முதன்மை பாடம் மற்றும் பாட குறியீட்டு எண் இங்கே கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல குறிப்பிட்ட பாடத்தில் முதன்மை பாடம் மற்றும் அதன் குறியீட்டு எண்ணை இங்கே எழுத வேண்டும். எமிக்ஸ் ஐடி அல்லது விமிக்ஸ் ஐடி கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் அல்லது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. எமிக்ஸ் நம்பர் உங்க பள்ளி சான்றிதழில், மாற்றுச் சான்றிதழில் இருக்கும் அல்லது உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்க எமிக்ஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா விண்ணப்பதாரர் பெயர் தமிழில், ஆங்கிலத்தில் பெரிய எழுத்தில் எழுத வேண்டும். பிறந்த தேதி, பாலினம், ஆண் பெண் டிக் பண்ணிக்கோங்க. நாடு, மதம், இனம் டிக் பண்ணிக்கோங்க. முகமதியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமிலே டிக் பண்ணிக்கோங்க. ஆதார் எண் எழுதப்பட வேண்டும். தந்தை பாதுகாவலர் பெயர் எழுத வேண்டும். தொழில், தாயின் பெயர், விண்ணப்பதாரரின் நிலையான முகவரி, மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமிலே டிக் பண்ணிக்கோங்க. பிற தகுதிகள் NSS அல்லது NCC, விளையாட்டு, முன்னாள் ராணுவ வீரரின் மகன் மகள், ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் டிக் பண்ணிக்கோங்க. பிறகு தமிழ் வழியில் பயின்றவரா ஆமிலே டிக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதிகள் கேட்டிருக்காங்க. வகுப்பு, பதிவு எண், தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம், அனைத்து பாடங்களிலும் பெற்ற மதிப்பெண்கள், மதிப்பெண் விழுக்காடு, பயின்ற கல்வி நிறுவனம் அல்லது கல்லூரி பல்கலைக்கழகத்தின் பெயர், பகுதி 3 மொத்த மதிப்பெண், முதன்மை, துணைமை, எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை பட்ட படிப்பு, முதுநிலை பட்ட படிப்பு, ஆய்வியல் நிறைஞர் பட்டம், முனைவர் பட்டம், இவ்வாறு கல்வி தகுதி விவரங்களை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. பகுதி 3 பெற்ற விழுக்காடு, புள்ளிக்கு பின் 4 எண்கள் கேட்டிருக்காங்க. விழுக்காட்டை கணக்கிட்டு குறிக்கவும். கூடுதலாக விழுக்காடு குறிப்பிடப்பட்ட பின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்ப கட்டணம் செலுத்திய விவரம் கேட்டிருக்காங்க. வங்கியின் பெயர், வரைபொலை அல்லது ரசீது எண் மற்றும் நாள், விண்ணப்ப கட்டணம், கல்வி கட்டணம், முதல் தவணை, குறிப்பு தொகை ரூபாய் எவ்வளவு அப்படிங்கறத தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. அதை ரீட் பண்ணி இங்க இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. இவ்விவரங்கள் தவறாமல் தரப்பட வேண்டும். விண்ணப்பத்துடன் கீழ்காணும் சான்றிதழ்களின் சான்றொப்பமிட்ட படிகள் இணைக்கப்பட வேண்டும். மாற்றுச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை, முதுநிலை, பட்ட சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் நகல், கடவுச்சீட்டு அளவுள்ள 2 வண்ண ஒளிப்படம் ஆகியவை தேவைக்கேற்ப இந்த ஆவணங்களை எல்லாமே விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: பதிவாளர், தமிழ் பல்கலைக்கழகம், தஞ்சாவூர் 613010. விண்ணப்பம் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி தேதி 31/7/2026. அதன் முன்பாக உங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை நேரிலும் பெற்றுக்கொள்ளலாம், அஞ்சல் வழியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தும் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். ஆகவே தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2026-2027 ஆண்டிற்கான B.Ed மற்றும் M.Ed பட்டப்படிப்புகளுக்கு சேர விருப்பமுள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.